எங்க வந்து எங்க மாட்டி சவிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. ஊருக்குள்ள எங்க பார்த்தானா பைத்தியக்காரமா, லூசுத்தனமா சுத்திட்டு இருக்காங்க. கரும்புடிச்சவங்களா, கோளாறு புடிச்சவனுங்களா இருக்கானுங்க போல இருக்கு. ஐய்யய்யோ! நண்பர்களே ஏன் சொல்றேன் தெரியுமா? இத பாருங்க. இப்ப இது என்ன கேட்டகிரில சேர்க்க இங்க பாருங்களேன். ஊர்ல பார்த்தா எங்கெங்கேயோ வினோதமான கோளாறுங்கலாம் வந்து சுத்திட்டு இருக்காங்களே. ஐய்யய்யோ! நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே! நானும் பைத்தியமாயிருவேனோ! பைத்தியக்காரங்களா சுத்துறானுங்க. இங்க பாருங்க. இது என்ன ஆடு ஃபர்ஸ்ட்டு? இது ஏதோ மிதக்க வேற செய்யுது. இங்க பாருங்க. பறக்க செய்யுது, கால் முளைக்குது, எந்திக்குது, உருளுது, மிதந்து போது. இல்ல இது ஆடா இல்ல எந்த கண்ட கருமம்னு தெரியல நண்பர்களே. எங்க வந்து எங்க மாட்டியிருக்கேன்னு தெரியல. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் இல்ல வினோதமான கோளாறு புடிச்ச பைத்தியக்காரங்களா சுத்திட்டு இருக்காங்களே. நீங்களே சொல்லுங்க. நான் எங்க போய் மாட்டிட்டு இருக்குது? சரி சட்டு புட்டுன்னு வல்ல வல்லன்னு பேசாம ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஸோ வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. ஏன்டான்னு தெரியும். அதாவது நம்ம வீடியோக்குள் சற்றும் போகும்போது ஒரு சின்ன வாக்குறுதியை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ வழி விடணுமா? சார் போயிட்டு வாங்க சார். தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்க சார். பை பை பூனை தம்பி. அதாவது இந்த மாதிரி தங்கமான மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் ஆன்னு இழுக்காமல் இப்படி வந்தாமா லைக் பண்ணோமா ஷேர் பண்ணோமா உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் அமுச்சு விட்டோமா அப்படி இருக்கணும் நண்பரே. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு பூனை தம்பி சார் வழி விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி டைமோடு வழி விட்டான்னு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த மைண்ட் கிராஃப்டில் த ஹைவுக்கு உங்கள் அன்புடன் இருக்கு. அதாவது ஹை ஃபை அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 2 விதமான கேம் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி என் பின்னாடி இருக்குது அந்த கோலார் பிடிச்ச ஆடு அங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா கால் மொழிக்குது, உருளுது, பிறகுது, ஏதோ கிளிச் அடிச்ச ஆடு மாதிரி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முதல்ல ஆடா இல்லை எந்த கண்ட கர்மம் தெரியல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 விதமான கேம் ப்ளே பண்ண போகிறோம். அது 2 விதமான கேம் ப்ளேயில் 2 தடவை விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சா 3 தடவை கூட விளையாடலாம். ஓகே இது என்னது? எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புரியல. பட் ஆனால் நீங்கள் சுவிட்ச் போர்டு மட்டும் அங்கேயும் இங்கேன்னு போகிறீங்க மட்டும் தெரியுது. மேலே எந்த கண்டகரமாக பறந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இவர் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ சுவிட்ச் போர்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதாவது என்னன்னா சரி இந்த பக்கம் வந்தால் ஏதோ நல்லவன் மாதிரி சரி இந்த பக்கம் வந்தால் கெட்டவன் வர்ற மாதிரி கெட்டவன் காட்டிக்கிறான். ஸோ இந்த பக்கம் வர்றவன் நல்லவன் மாதிரி நல்ல வரான். அப்படி தானேடா நீ நல்லா தானே சொல்கிறேன். டேய் இவன் என்னடா அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கான் மெண்டலு போடா பைத்தியக்காரன் லூஸ் மெண்டல். பேச விட்றான்னா ஒரு இடத்துக்கு அங்கே போடுறான் ஒன்று இடத்துக்கு இங்கே போடுறான். எப்படி தெரியுமா? செங்கல்பட்டுக்கு போயிட்டான். இப்போ நான் அங்கே போனோடனே திருச்சிக்கு வந்துட்டான். சரி திருச்சிக்கு வந்தோடனே செங்கல்பட்டுக்கு போகிறான். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. சரி விட்டு தொலை. எல்லோரும் பார்க்கவே வித்தியாசமாக கோளாறுகளில் பைத்தியக்கார இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். சரி வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ சற்று புட்டு இந்த வீடியோக்குள்ளே ஆரம்பிச்சிடலாமா நண்பர்களே? ஏன்னா இங்கே இருக்கிறவனுங்களே எல்லோரும் வினோதமான கோளாறுங்களாக இருக்காங்க. சரி வாங்க ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஓகே நண்பர்களே நம்ம இந்த கேமை தான் முதல்ல நம்ம விளையாட போகிறோம். யார் அவரு? சார் சோனிக் சார் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க? அது யார்? பூனை தம்பி அடேங்கப்பா. சரி நம்ம ஹோட்டல் லக்ஷன் போட்டுடலாமா? ஹோட்டல் லக்ஷன் அதுக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு அழுத்தி தொலை வந்தான். சீக்கிரம் மேன் அரமிங்கோல் ஹாஸ்பிட்டல் நியூட்ரிசிட்டியே போதும்ப்பா நம்மளுக்கு. அதே நம்மளுக்கு இது நல்லா தான் இருக்குது. யுவர் லாக்கர் எதுவுமே இல்லை. வேறு பூஸ்டர் அதிலும் வேணாம். ஓகே ஓகே சீக்கிரம் ஆரம்பிங்க. என்னது இது? பாய்ஸ்லெட்ஸ். சரி நம்ம குவாஸ்ட் அந்த இதை எடுத்துப்போம். வெள்ளை கலர். ஆஹா ரைட்டு மேட்ச் ஆரம்பிங்க தலைவா. ஓகே யார் இவர் ட்ரெஸ் பங்கமாக போட்டிருக்காரு? பார்த்து கீழே விட்டாரா? நைஸு. ஓகே எல்லாம் ஓடுங்க. எங்கே போனீங்க? ஆஹா நான் வெள்ளை கலர் வெள்ளையாண்டி. சீக்கிரம் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிடணும். எங்கே ஓடு நைஸு ஓடு எங்கே ஓடுறது? ஏ தம்பி ப்ளீஸியாக சொல்லிட்டு போயா எங்கேயாவது. மறைஞ்சிக்கிற ஒரு இடம் கூட கிடைக்கலையே. ஐயா ஏதாவது சொல்லிட்டு போங்களேன். சரி இங்கேயே உட்காருவோம். ஆயிடு எப்படி? அதாவது நம்ம பக்காவான இடத்துல ஒளிஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா பக்காவான இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கோம். அதாவது கண்டுபிடிப்பாளர் நம்மளை கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு பக்காவாக ஒழிஞ்சிக்கேன். இது என்னது? டண்டு போடு. எப்படி இங்கே டண்டு போட முடியா?
டண்டு போடுறா. ஓகே 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ். எப்படி அவன் வர வந்துருப்பான் இரு. சீக்கிரம்டா கண்ணு தெரியலடா. அம்மா டன்ட்டு வேறு காட்டி காட்டி நான் மாட்டிட போகிறேன். வரான் தலைவன் வந்து வரான். அவன் வந்து அப்படி போகிறான். அவன் அப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம சைலண்ட் கேப்பாக அப்படியே தப்பிச்சிடலாமான்னு தோணுது. இவன் வேறு இங்கேயே நிற்கிறான். இவன் எங்கே போயிட்டான்? பக்காவும் அந்த இடத்துல ஒழிஞ்சிருப்பான். அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக தானே ஒழிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையும் இல்லை. சரி இருங்க, தேடிட்டோம். நம்ம டன்ட்டும் ஒரு காட்டும் வேணாம், நொன்ட்டும் காட்டும் வேணாம். நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம். டன்ட் இஸ் ரெடி. ஒரு மண்ணும் வேணாயா. இது டன்ட்டு பண்ணனா ஒரே போயிடும் பார்த்தா உடனடியாக போகாமல் பார்த்தா கொஞ்சம் கழிச்சு தாமதமாக போகுது. ஸோ அதனால் நம்ம 3 நிமிடம் வரைக்கும் காத்திருக்கோம். அதான் நம்மளுக்கு மேலே தல்பாங்கட்டு இருக்கு. இன்னும் ஐடர்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. ஆஹா, கண்டுபிடிப்பால் தான் நிறைய பேர் இருக்கானுங்க பொழுது. ஐயோ அதாவது கண்டுபிடிப்பாளர் தான் நிறைய இருக்கு. ஏறிட்டு இருக்காங்க. டேய் ஐட்டம்ஸ் ரெகண்டு கத்தி. கத்தி தெரிஞ்சிடும். கத்தி தெரியுமா இல்லை இல்லையே? இருங்க, யார் வரானா நம்மள பார்த்துக்கலாம். இருங்க யார் கத்தி தெரியுதா? ஆமாம் தெரியுது. மறைச்சு வச்சுக்கணும் நிறையபடி. கத்தி அதாவது ஆயுதம், நம்ம உயிர் காப்போம் ஆயுதம். சரி இங்கே அதை காணான்னு பார்த்தா ஆளை காணும். ஐயோ இன்னும் 4 பேர் தான் இருக்கானுங்க. 7 பேர் வலிச்சு தேடுறானுங்க பொழுது. நான் எப்படி கடிப்பேன்? நானும் கடிக்க மாட்டேன். இன்னும் இங்கே ஒருத்தர் பக்கத்தில் இருந்தானே இந்த புஷ்ஷு போட்டு இந்த இலை எங்கே போய் ஒழிஞ்சிருக்கான்? அந்த டாப்பில் ஒழிஞ்சிட்டு போனோம். அப்படி கூட ஒழியலாம். சரி இங்கே ஆளை காணோம். அதான் நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எப்படிடா மாட்டுவோம்? மாட்டோம். ஐயோ அம்மா ஆத்தி எல்லாரும் என்னடா வலிச்சு தேடுறானுங்களே. சோனிக்கு தம்பி நீ தோத்துட்டியா? ஐயோ நீ எவ்வளோ வேகமான ஆள். நீ இப்படி டக்குன்னு செத்துட்டியே. சி அவுட் ஆகிட்டியே. அவ்வளோ பெரிய வேகமான ஆள் வேகமாக போய் நொட்டிக்கிட்டாரோ. 3 பேர். ஆஹா டே அந்த இலை பையில உயிரோடு இருக்கணும்ல. இங்கே இருக்கானே இல்லைங்க தெரியல எனக்கு. ஐ திங்க் இங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பேரியர் போட்டிருக்காங்க. இல்லையே பேரியர்லாம் கிடையாது. சரி ஓகே அப்படியே சைலண்ட்டாக நிற்போம். ஆனால் இதில் இன்னொன்று ஒரே ஒரு சிக்கல் இருக்குது தெரியுமா? கடைசி நேரத்தில் அதுவே காட்டி கொடுக்கும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் மட்டும் பக்கத்தில் இருந்தேன், இவனுங்க பக்கத்தில் இருந்தேன் என்னை போட்டு முடிச்சிருவானுங்க. சரி இருங்க அவனுக்கு தேட்டிருக்கான் வலை. தலைவா கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ ஆத்தி கண்டுபிடிச்சிட்டான். பேர்ல போவான் கண்டுபிடிச்சிட்டானே. அடிக்கிறான். ஏய் டெக்னோ ப்ளூமஸ் போடா. ஏய் போடா டிசுன் சண்டை போறேன். சண்டை சகிழ்ச்சி தெரியுமா? சண்டை சகிழ்ச்சி. என்னடா வெக்கமே இல்ல பின்னாடி இந்த ஒருத்த போடுற. டேய் நசமா போவேன். கரும்புடிச்சனை கண்டுபிடிச்சிட்டான்டா. டேய் ஏய் பேர்ல போவான். எங்கடா நீ தானே அடிச்ச பின்னாடி ஒருத்தன் விவசாய பேசிட்டு இருக்க. எங்கடா போகிற? கண்டுபிடிச்சிட்டான் நண்பர்களே. அது யார் அவரு? அது இப்போ தான் ரீசெண்டாக யூடியூப்பில் கூட அந்த ஸ்கின்னை போட்டு ஒருத்தர் பார்த்துருப்பேன். கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். இன்னும் யார் கண்டுபிடிக்கணும்? ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டா இது 2. ஓ அப்போ இந்த புஷ்ஷு போட்டிங்களா? இங்கே இருக்காம எங்கே ஒன்றா இங்கே தான் ஓடனே. எங்கடா பாரு. என் மூஞ்சி ஏன்டா பார்க்குற பக்கி? அவன் இங்கே தான் இருக்கானா? இங்கே தானே ஒழிஞ்சா? தலைவா இங்கே கண்டுபிடிங்க. இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். என்ன தலைவா போய் என்ன மட்டும் போய் பிடிக்கிறிய? நீலாம் நல்லா இருப்பியால. எங்கே இருக்கான்? நான் ஆளை காணோம். சரி டே 3rd ப்ரைஸ் கொடுங்கடா. 3rd ப்ரைஸு. டேய் வெறிச்சோடியா இருக்குடா. என்னடா அநியாயம். மெண்டல் என்னடா அடுத்த கேம் ஆரம்பிச்சிட்டீங்க? சரி ஏதோ ஒன்று விடு. இந்த தடவை இவனா நானா பார்க்குறேன். ஏண்டா நீ ஃபேமஸ் ஆனா அதுக்குன்னு என்னது இது? ஆத்தி இப்போ இதில் என்ன எடுக்க? ப்ளூ இங்கு ஜாரா. சரி நான் இந்த கரமத்தையாவது எடுத்து தொலைறேன். டார்க் ப்ரிமெஸ்ரின்னு எடுத்துக்கிறேன். எங்கடா அவன்?
ஏய் இவன் பேர் தெரில நண்பர்கள், இவன் பேர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க சரிங்களா? எங்கடா அவன் பேர்? அம்மா சரி, கொஞ்சம் லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, சர்வை, உயிர் வாழுங்கள், விசிபிள். யார் இம்போஸ்டர்? நான் தானா? ஓகே ஓகே. எங்கே ஒளியே நீ இவங்ககிட்ட போய் மாட்டேன். ஏய் இங்கே ஒளிஞ்சிடலாமா? சரி இங்கேயே ஒளிஞ்சிடலாம் விடு. இங்கே ஒளி அதான் முடிஞ்சு. சரி இவ்வளோ பக்கமான இடத்துல வந்து ஒளியலான்னு நினைக்கிறேன். அங்கே கூட ஒளியலான்னு நினைக்கிறேன். பட்டு மேபி இங்கே கூட நல்லா தான் இருக்குது. என்ன டேய் இப்படி இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிக்க மாட்டான் நான். கலர் பட்டு கரெக்டாக இருக்குது, கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, கலருக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கேன் பாரு. இல்லை கலரோட தான் இருக்கேனா? இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் கரெக்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். இன்னும் 2 பேர் கண்டுபிடிக்கணும். இன்னும் 14 பேர் உசுரோடு இருக்கானுங்க. பார்ப்போம். அதாவது பொருட்கள். அப்புறம் வராரு. என்ன தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோனிக்கு நீ தான் ஏன் முதல்ல மாட்டுற? பாவம் என் பையா வேகத்துடன் செத்து போயிட்டான். ஓ இதனால தான் இந்த ஜாரு இதை சொன்னாங்க. என்னடா ஸ்டாண்ட் பை ஸ்டாண்டாக போட்டுருக்கீங்க? ஏதோ சூட் கேஸ் செல்ஃபு மாதிரி நினைக்கிறேன். ஒன்று அங்கே மேலே கூட ஒளிஞ்சிக்கலாம் நண்பர்களே. இது பாருங்க, மேலே ஒரு கேப் இருக்குது, ஒளிஞ்சிடலாமா? ஏன்னா இப்போ வாய்ப்பு இல்லையே. அவ்வளோ இது இருக்குது. பார்க் ஒர்க் பண்ணி தான் ஏற முடியாது. டேய் என்னடா டண்டு காட்டுறியா? இல்லை வித்த காட்டுறியா? நான் மட்டும் இல்லை காட்ட வேணாம். நோ காட்ட வேணாம். நோ காட்டவே வேணாம். காட்டி நான் தான் சொன்னானா இல்லையா? எதுக்கு? வீண் வன்பு ஓடுறாரு. அதான் ஓட்டாரு. நைஸ். என்னய்யா எப்படி இருக்கீங்க? இங்கே தெரியுதா? ஓகே மேலே தெரியுது. இது டண்ட். நீ ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஏய் என்னையா துணியை காணும் அதை காணும் ஓடுறான். ஏய் ஓடாதுலே. மேலே போயிட்டான். அங்கே போய் ஒழிஞ்சிட்டியா? நைஸ். இது என்னடா அருவாலை ஒரு சுற்றிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி இந்த நாயை தோத்திட்டாரான். நல்லா இருக்குது. இன்னும் எவனும் நம்மளை கண்டுபிடிக்கல, அது ஒரு சந்தோஷம். இன்னும் 2 பேர் தானே? ஐய சரி டண்டு காட்டிடலாமா? காட்ட முடியாது போல. இவனுங்க வேறு என்னடா அண்ணன் தம்பினுங்க விரட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கீங்க. இரு எங்க 3 பாயிண்ட்ஸ். கண்ணு எப்படி இருக்கு? வேறு எதாவது காட்ட முடியுமா? டண்ட் வேறு எதாவது டண்ட் கூல் டவுன் ஆகிட்டுக்கா. நைஸ். இப்போ ரெடி. என்னடா டண்ட் வர முடியுது? ஓகே என்ன டண்ட்டு? 3 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் 18 பாயிண்ட்ஸ். என்ன பலூன் பி வெடிக்குது? இதுதான் போடுறீங்களோ? இதான் பட்டாசு கொளுத்தி போடுறீங்களா? ஓகே. அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்டு. நைஸு. சீக்கிரம் டண்ட்டு போட்டு காட்டு. 2 பேர் தான் விவசாய கட்டவானுங்களாம். அவங்களாம் ஒன்றுமே தெரியாது. நான் தான் பெரிய ஆள். ஜஸ்ட் நார்மல் பிளேயர் தான். எதுக்கு இப்படி இந்த மாதிரி பீத்திக்கிட்டு? என்னடா சீக்கிரம்டா. ஏன்டா இவ்வளோ கூல் டவுன் ஆகுது? அது அவ்வளோ பெருசுனா அதுக்கு இவ்வளோ கூல் டவுன் ஆகுது போல. சரி என்ன தெரிகிறது? என்ன 2 பேரும் வெட்டி பிடிக்கிங்க? என்னையா அது? அவன் பின்னாடி போகிறான். அவன் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். என்னப்பா சோத்தில் முட்டிக்கிட்டே அது அக்கப்புறம் பின்னாடி வரா பாரு. தம்பி பின்னாடி வரா பாரு. அப்போ அடிச்சுட்டு ஓடுறான் பாரு. அவ்வளோதான். போடு கொல்லு போடு. அவ்வளோதான். பட்டு முக்கில் வச்சு குத்து. அவ்வளோதான். சீரியஸாக யாரை கண்ணுக்கு தெரியாமல் போட்டு. ஏன் பின்னாடி வர? முடிச்சிட்டானுங்களா? அங்கே பாரு அப்படி உள்ளே வச்சு குத்துன்னு குத்துறான் பாரு. குத்து நல்லா குத்து. சரி 2 பேர் டண்ட்டு காட்டு. நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு பிடிச்ச மியம்மை நல்லா இருக்குதே. பட்டாசு கொளுத்தின்னா இத்தாண்டா கொளுத்தி. அவன் வேறு இன்னும் அங்கேயே தான் இருக்கான் அந்த ஜார் பக்கி. இவனுங்க என்னென்னா 2 பேரும் ஏதோ ஒரு பூனை பின்னாடி வாலாட்டி சுற்றிட்டு இருக்க மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க. விளங்கிடும் தான். இப்படிக்கு வீடியோ மட்டும் இழுக்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் அப்படியே அமுச்சு விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சகோதரிகளே. அடுத்து இந்த கேம் முடிஞ்சோடனே அடுத்த கட்ட கேமை ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஓகே வராரு. ஸோ முதல்ல 2 கேமு ஹைட் அண்ட் சீக்கு, அடுத்து 2 கேமு வேறு ஏதோ நம்ம ரேண்டமாக போடலாமா? ஓகே இல்லை புரியல. இது என்ன ஹைட் அண்ட் சீக்கா இல்லாட்டி சீக்கன் ஹைடா? சீக்கு பின்னாடி தான் ஹைடு தோத்திட்டு போகிறான். அந்த மாதிரில இருக்குது. இல்லை இது என்ன? இதில் புரியல. இது என்ன புது யோகமான கேமாடா?
அதாவது கண்டுபிடிப்பாளர் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கவன கண்டுபிடிக்கணும். இங்கே என்னென்னா இங்கே பாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கவன் தான் மற்றவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம்டா. ஐயோ ஜெயிச்சிட்டோம். வெற்றி வெற்றி மீன்று மீன்று வெற்றி. என்ன ஏன் இங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருந்தானா? ஓகே நான் தான் ப்ளீஸ் இஸ்மி நான் என்ன போடுங்கப்பா. ஏப்பா போடுங்கப்பா. கண்ணு வேணா மறைச்சிக்கிறேன்ப்பா, போடுங்க. ஓகே என்ன இது யார் அடே பூனை போயில நீனா? உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி விடு. ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்த கட்ட கேமுக்கு நம்ம சென்றிக்கிறோமா? பேக்கப் டு ஹப்பு. என்ன ஹப்பு? வாட்ஸ்அப் ஹப்பு. ஓகே நண்பர்களே, ஒரு அடுத்த கேமுக்கு போகலாமா நண்பர்களே? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பார்த்துருக்கீங்க சார்? இங்கே என்ன கீழே என்ன தெரியுது? ஒரு நாள் கீழே பார்க்குறான்னு மேலே பார்க்குறாரா? மேலே வெயில் தெரியுது, கீழே தரை தெரியுது. அதில் நீயா சார் பார்த்துருக்கீங்க? எப்பா ஏம்மா நீனா அதை பாருமா. இவன் என்ன பைத்தியமாக ஏதோ பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவனுங்க சேர்ந்து இவனுக்கு கூட இருக்கவனு பார்க்குறானுங்க. டேய் இவனே ஏதோ ஒரு மெண்டலாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். முதல்ல இவன் காலை பாரு. நீ யாரா ஃபஸ்ட்டு? நீ சூனியக்காரனா கோழியால் என்ன இதுன்னு தெரியலையே. இது என்னடா கண்ணு? ஓஹோ வா, கண்ணு இல்லையா? தேனியா அடங்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது கண்ணு மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ அடுத்த நாளில் நான் ஐடென்சிக்கு விளாண்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இது என்னது? டெத்ரேன்னு பிளாக் பார்ட்டி கிராவிட்டி பிளாக் ட்ராப்பா? ஓகே, பிளாக் ட்ராப்புக்குள்ளே போகலாமா? அதாவது பொருட்கள் கீழே விழுந்துடுவது, அதாவது கட்டுமானம் கீழே விழுது தான் அதுதான். வாவ், நல்லா இருக்கு தொப்பி. நல்லா இருக்குதா தொப்பி? நல்லா இருக்குது. சரி, என்ன ஓட்டு மேப்பா? மேப் எலெக்ஷன். சரி, ஓட்டு எலெக்ஷன் போட்டுறேன் சீக்கிரம். ஃப்ளவர்ஸ். ஓகே, நான் இது வெட்டன்ட் எடுத்துருக்கேன். சரி, வேறு இது யுவர் லாக்கர் வேணாப்பா. ஓகே, ஓஹோ இதானா? நல்லா இருக்குது. ஓகே, அதாவது நண்பர்களே கான்செப்ட். சரி, இங்கே கான்செப்ட் சொல்லிடு. இங்கே கலர் வரலையா? சரி எடுத்துக்க. அதாவது இது மேலே போகிறானுங்க பார்த்தியா? கலரை வந்து எல்லோ கலரை வந்தால் ஜஸ்ட்டு நார்மலு. ஆரஞ்சு கலர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கிட்ட வருதுன்னு அர்த்தம். ரெட் கலர் வந்து அடுத்த நொடியே கீழே உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கேம் கான்செப்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். கீழே உள்ளக்கூடாது, மேலே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படிதானையா? இப்படி அவரே சொல்கிறார், ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. அவ்வளோதான். இந்த இடத்துல இன்றைக்கி நான் வரானா இல்லைன்னு பாரு. அந்த இடத்துல நான் தான் வரேன், புக்கிங் பண்ணி வச்சுக்கோம். அதாவது சொல்லிட்டாங்க கீழே விடாதீங்க, தேய்ச்சிருங்க, அவ்வளோ சொல்லிட்டாங்க. ஓகே, நைஸ். ஓடு ஓடியா 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 ஓடு 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 அம்மா அத்தடி பிச்சை போட்டு கெட்டு நானே ஓடுவேன். இது என்னமோ ஓகே, என்னமோ கிடச்சிருக்குது. என்னது இது? வாட் இஸ் திஸ்? ரீஸ்டோர் லெவல் பாக்ஸ். அதான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ரீஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா ரீஸ்டோர் ஆகலை டேய்? சரி, இதுன்னு விடுங்க, அது கொஞ்சம் பொறுமையாக தான் ரீஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓடு. அங்கே எதுவும் இருக்குது, இன்னும் இருக்குது. சீக்கிரம் வா. எனக்கு இது என்னது? என்ன பேருந்து இல்லை ஆத்தி. அச்சோ. ஷோ நண்பரே, தொப்பு கடினு கீழே வந்துட்டேன்ப்பா நான். இல்லை கீழே உள்ள நான் ஜெயிச்சிட்டேன். இதோ மேலே தான் இருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு சீன் வேணா நினைக்கிறேன். அட தொப்பி பையிலே இத்தனை பேர் இருக்கானுங்க மேலே. அங்கே ஒருத்தர் இருக்கான். சரி விடுங்க, அடுத்த கேம் ஆரம்பிச்சலாமா? சரி, அதுக்குள்ளே புது கேம். சீக்கிரம் முதல்ல இருந்து விளாட்றேன். டே இரா. முதல்ல இருந்து வரேன். அதாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னடா ஏதோ ஒரு புக்கிங் போர்டு கக்கிங் போர்டுன்னு சொன்னீங்க தான் ஊரில் புக்கிங்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கிங் வர இந்த புக்கிங் வர அப்படின்னு சொல்லாது. சீக்கிரம் நான் கீழே இருக்கிறேன். அல்ல நம்மளுக்கு சிலை வைங்க. சிலை அதுதான். பக்காவாக சிலை நின்றாச்சு. ஓகே நண்பர்களே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல் ஆளாக வந்து விட்டோம். நம்மளுக்கு ஓட்டு போடுங்க, அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். அப்படி தானே நண்பர்களே? அப்படியே நம்ம ஜெயிச்சு இன்றைக்கி நம்ம முன்னேற்ற போகிறோம். என்னடா ஏன் இடத்துல ஏய் சரி, நான் தான் ஃபஸ்ட். எப்படி இருக்கு நண்பர்களே? நான் தான் முதல். என்னடா எனக்கே டஃப்பு கட்டிக்கிறியா? டேய் நான் தான் ஃபஸ்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டே வேணாடா, எனக்கு கீழே வந்துட்டாடா போடா. மொக்கா. சரி, இன்னும் சிறிது நேரம் கழித்து கேம் ஆரம்பித்து கொண்டிருக்குது. ஏன்டா என்னைய பார்க்குறீங்க? நான் அப்படி நல்லா இருக்கேன், நல்லா தானே இருக்கேன். சரி,
இப்படி ஓடிடலாம். ஏன்னா இப்படியாச்சும் ஓடினா கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக வரும். ஓகே ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் கேம் ஆரம்பிங்க. ஓய் கேமு ஆரம்பிங்கடா. என்னது இது? பர்ஃபார்ம் மோடா? பர்ஃபார்ம் மோட்லாம் வேணாயா, நம்ம அப்படியே நம்மளே ஒரு பர்ஃபார்மிங். எனக்கே ஒரு பர்ஃபார்ம் யாரை காட்டுறான்னு போடுது. சரி வா 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 வா, ஓடு 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 ஓடு. சைடில் கேப்பிடு. என்ன ஜம்ப் பண்ணுவேலே. சரி எதோ ஒன்று எடுங்க. சைடில் ஓடு சைடில். என்னடா நீ வர? சரி எதோ ஒன்று ஓடு 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 நிற்காமல் ஓடு, ஓடிக்கொண்டு ஓடு நிற்காமல் ஓடு, ஓடு ராஜா ஓடு ஓடாமல் ஓடு. எத்தனை பேர் இருக்காங்க பாரு அம்மா. செய்யோ சீக்கிரம் சீக்கிரம் ஓடு 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 ஓட்டு ஓட்டு ஓட்டை காட்டு, மூட்டை 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 பிடிச்சி காட்டு. தம்பி வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்படிக்கு வீடியோ மட்டும் இழுத்துக்கிட்டே என்ன பார்க்காதீங்க நண்பர்களே, தயவு செஞ்சு கேட்குறீன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அமுச்சுடுங்க. கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே. இல்லை புரியல. நண்பர்களே ஒன்றும் உயிரோடு தான் கவலைப்படாதீங்க. இல்லை நான் செத்துட்டேன் போ. என்னடா இது என்னை போட்டு தூக்கி போட்டு கீழே அடிக்கிறீங்க? இருங்கடா வரேன்டா. ஐடென்சிக்கில் அது சரி, நான் ஒரு தடவை ஜெயிச்சேன், 2வது தடவை நான் தோட்டேன். அது இருக்குது. இதுலேயுமாடா நான் தோப்பேன்? யார் இது? ஏய் இல்லை பூனை பையில ஒன்றும் எக்ஸ்பெக்டே பண்ணல. மறுபடியும் நீனா ஆத்தி இவன் வரான மறுபடியும். அப்புறம் முடிஞ்சிச்சு, கிழிஞ்சிச்சு போங்க. சரி சரி சீக்கிரம் ஓடு ராஜா ஓடு, நிற்காமல் ஓடு ஓடு ஓடு. இது என்னது? யூஸ் வால்ட்டு. என்ன வால்ட்டுன்னு தெரியல. ஐயோ சரி, இது என்ன பண்ணுன்னு தெரியல. நான் அப்புறமா யோசிச்சுக்கிறேன். இத்தனை பேர் போடுறீங்களா? டே என்னடா ரோடு போடுறீங்களா இல்லை ஸ்கெட்சு போடுறீங்களா? ஸ்கெட்சுடா. ஜம்ப் பண்ணு ஓடு ஓடு ஓடு. ஜிஞ்சக் அப்படியே ஓடு. இது பக்கம் ஓடு. பள்ளமாக இருக்கு. ஒன் பிளாக்காக இருக்கு. நின்றாச்சு. ஓகே ஃபினிஷ் நண்பர்களே, நம்ம சோலி முடிஞ்சிச்சு. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? ஸ்கெட்சுனா நல்லா போடுறீங்க பொழுது. சரி நான் கீழே விழுந்துக்கிறேன். இருங்க, கீழே விழுந்து அப்புறப்ப நீங்கள் ஒரு ஓட்டை போட்டு சரிங்களா, டக்கு யூட்டன் அடித்து நீங்கள் கீழே ஒருத்தனை உள்ள வைக்கணும் நண்பர்களே. அதுதான் நம்ம பிளான். புரியுதா? நம்ம பிளானே எல்லோரும் கீழே விட வைக்கிறது தான், நம்ம கீழே விடக்கூடாது. சரிங்களா? இல்லை புரியல. அது என்ன மட்டும் எல்லாம் கீழே தள்ளுறீங்க? சரி எது ஒன்று விடுங்க. ஓடு ஓடு ஓடு. இது இருக்குது வாலெட்டு. இது வாலெட் என்ன ஆகும்? இதுங்க பார்ப்போம். சத்தான் எங்கே? பிளாக் இல்லையே. நான் போடு 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 போடு. வந்துட்டேன். என்னடா போட்டோக்கு ஒரு யூஸ் வேஸ்ட்டாக போச்சு. டேய் என்ன நினச்சிருக்கீங்க? மெண்டலுங்களா? இப்படி யாரா சைலண்ட்டாக போகிறாரு ஐயா? சரி மறுபடியும் ரீட்ரை. அதாவது ஒரு தோல்வி அடைந்தால் மறு தோல்வி அடைய மாட்டேன். இந்த எம்எஸ்டி மொக்க வாங்குறது நான் தான் என்னத்தை பண்ணி கிளிக்க. சரி ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணுறேன். டேய் ஓட்டிங் புக்கிங் எலெக்ஷன் போட்டுங்கண்ணா, நான் மறுபடியும் ஜெயிப்பேன்டா. நீ இந்த தடவை நான் தான் முதல்ல வருவேன் தெரியுமா? என்னம்மா பண்ணிருக்க மேலே? இல்லை புரியல. ஏம்மா நான் தான்மா ஓட்டிங் எலெக்ஷனு. எனக்கே நீ ஏம்மா ஓட்டிங் எலெக்ஷன் போடுற? சரி இன்னும் ஒரு சிறிது நேரம் கழித்து கேம் ஆரம்பித்து கொண்டிருக்கிற நண்பர்களே. ஓகே 12 9 8 7 6 5 4 3 சற்றும் கேம் தொடங்குங்கள். சீக்கிரம் வாங்க. ஓகே இந்த முக்கில் இறக்கி விட்டுருக்கானுங்க. ஓகே சென்டர் போகாமல் சைடில் போயிடலாமா? ஓகே நம்ம இப்படியே விளாட்லாம். 2 1 ஆரம்பிங்க. பேன் ஓடுங்க ரசா ஓடுங்க ரசா ஓடுங்க. பார்த்தியா தலைவன்? பார்த்தியா சைட்லேயே ஒருத்தர் வரான். ஓடுங்க. நான் தான் போவேன். ஆமாம் சீக்கிரம் ஓடு. யூடன் அடி. அப்பா ஐயோ என்னடா கோடு மேலே ரோடாக போடுறானுங்களே. ஐயோ ஆத்தி இத்தனை கோடா. அம்மா இல்லை ஆத்தான்னு கத்த. ஐயோ என்னடா நம்மளே தான் போடுறானுங்க முதல்ல. சரி இது ஒன்று இருக்கு. இது இருக்குது. இந்த தடவை ஒழுங்காக பயன்படுத்தணும்டா இது. இருங்க. ஐயோ தேவையில்லாம ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். போ அடங்கு மெண்டலு.
இது ஒன்று இருக்குது, இது ஒன்று எனக்கு எடு 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 எனக்கு 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 இல்லை பசுமாடு கம்முன்னு இல்லை. ஐயோ அவன் வேறு பிடிங்கிட்டானே மெண்டல். பர்ஃபார்ம் மோடு ஐயா, பர்ஃபார்ம் மோடு எனபிள் டு பர்ஃபார்ம் மோடு அடங்குன்னு. ஆத்தி இவன் வேறு வந்து கோடை போட்டிருக்கான். சரி விடுங்க. நைஸ் நைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம தாக்கு பிடிப்போம் நண்பர்களே. முயற்சி அடியார், இகழ்ச்சி அடியார், அடையாருக்கு மேலே அடியார், போட்ட அடியார், அடியார். ஓகே, இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே ஒருத்தன் காலைன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி போயிடலாம். ஓகே ஓகே. ரோடு போடு. எப்படி இருக்கே பசுமாடு? நல்லா இருக்கியா பசுமாடு? பசுமாடு போயிட்டு வாமா. இது பசுமாடுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு சீனோ தான் ஞாபகம் வருது. சீனோ. சரி விடுங்க. இப்போ ஏய் எங்கேருந்து இறக்கி விடுங்க. தப்பு. என்னடா அது? எவனோ இங்கே ஸ்பேன் பண்ணி விட்றான் நண்பர்களே. மெண்டல். கொஞ்சம் இட்டு நான் செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ் எடுத்து தப்பிச்சா அங்கேயே இருக்குது. இன்னும் இருக்குது. அது எடுக்க வேணாம். சரி விடுங்க, கீழே வந்துட்டேன். சரி அதை எடுக்க போய் கீழே வந்துட்டேன். சரி வேறு ஒன்றும் இல்லை, டக்கு நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ கூட கவலை இல்லை, ஜெயிச்சிடலாம். இன்னும் 8 நிமிஷம் 4 பேர் இருக்காங்க. ஓகே சீக்கிரம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிப்போம். ஓகே வாங்க. ஓகே பொறுமையாக வா. பொறுமையாக. ஆஹா இவனுங்க வேறு வந்துடுவானுங்களே. இலை கம்முனிருங்களே. இலை நானே பொறுமையாக போயிட்டு இருந்தேன். இவனுங்க வேறு நடுவில் வந்து இது பண்ணி ஐயோ சங்கீதமாக இருக்க. இருங்க. எடு நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் கீழே உள்ள. எடு. என்னது என்ன கீழே உள்ளாமல் இருக்கேன். ஜம்ப் பூஸ்ட்டு ஜம்பு. ஓகே சூப்பரு. ஜம்பு நல்லா இருக்கே. நைஸ் சூப்பர். ஜம்பு பாரு. போயிடுச்சு. சரி நான் தோத்துட்டேன். சரி எங்கே இருக்காங்க? பாதிப்படி எங்கே இருக்காங்க? இரு எங்கே இருக்கான்? இங்கே ஒருத்தர் இருக்கான். வேற இது 2 பேர் கீழே தான் இருக்காங்க. மேலே ஒருத்தர் இருக்கானா? மேலே ஒருத்தவங்க கூட இல்லை. சரி கீழே தான் 2 பேர் இருக்காங்க. ஓகே கீழே 2 பேர் இருக்காங்க. இருடா அவன் ஒருத்தன் வந்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்பா ஒரு வழியாக நம்ம 3வது இடத்தை பிடித்து விட்டோம் நண்பர்களே. எங்கே நம்ம வரணும். எங்கே இதோ வந்துட்டு ஒரு வழியாக வெற்றிகரமாக என் சிலையை செதுக்கிட்டாங்க நண்பர்களே. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கல. சரி இப்போ வந்து நம்ம அடுத்த கட்ட கேமுக்கு போகலாம். மறுபடியும் பேக்கப் டு ஹப்பு. அதாவது ஹப் இல்லை, வாட்ஸ்அப் ஹப். எப்படி என்னாச்சு? ஏய் ஹப்புக்கு போங்கடா. வாட்ஸ்அப் ஹப் மேன். ஹப் வாட்ஸ்அப் ஹப். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இதோ ஒரு வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு கேமு. அது என்ன கேம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம இதுலேயும் நம்ம ஒரு சிலையை நம்ம செதுக்கியே ஆகணும். புரியுதாடா மெண்டல்? அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி முடிவு இப்படி இருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, என் சிலையை இதில் செதுக்கினா கூட வரமாட்டேன். ஏன்னா செதுக்கவே முடியாது. ஏன்னா எல்லோரும் ப்ரோ பிளேயர். ஸோ அதனால் நான் ப்ரூ பிளேயர்னு சொல்ல மாட்டேன், நூப் பிளேயர்னு சொல்ல மாட்டேன். 2 இதுக்கும் நடுவில் தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த கடைசி முடிவு வந்து இதோடு முடிக்காமல் இதை வச்சு முடிக்கலான்னு தோன்றுது. அதாவது சாவு ஓட்டம். என்னடா அது சாவு ஓட்டமா? அதான் ஏன் தெட்ரன் தண்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். சரி கடைசியாக நம்ம ஓடுறது தான் முடிவாக போச்சு. அதனால் கடைசியாக நம்ம சாவத்தை நோக்கியே ஓடிடலாம். அதுதான் இந்த கடைசி ஒரு கான்செப்ட்டு. ஓகே வாங்க. டேங்கப்பா நல்லா இருக்கு. ஆஹா கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது பொழுது. சரி வாங்க. ஓடியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ஸ்டார்ட்டு. யூ ஆர் ரன்னர். இப்போ ஓடணுமா? ஓகே ரன் ஓடணும். ஓகே யார் அதான் முன்னாடியே முன்கட்டி ஓடுறாரு? சரி ஓடு. கிளாஸ் அட மெண்டலு உடச்சிட்டானுங்க அவனுங்க பேட்டுக்கு. இரு ஓடுறதா அதுக்குள்ளேயே முதல் சா வந்துட்டான் நண்பர்களே. சை வைக்கமே இல்லை. ஓகே டே இல்லைடா என்னடா நீங்கள் வர. இருங்க ஓடுறா சார். என்ன தண்ணி வந்தால் நம்ம ஏறக்கூடாது போல. இரு தண்ணி வரும். ஏன் தண்ணி வரும் சீக்கிரம். சரி தண்ணி வரல இருக்கேன். ஓகே இதான் நைஸ். ஓடு ஓகே தண்ணி வரேன்னு நினச்சேன், வரல. இதில் என்ன தண்ணி வரல. ஓகே ஓடு. ஜம்ப் பண்ணு. மெண்டல். அதெல்லாம் வந்துட்டான். சி கரு முடிச்சு எவ்வளோ லேட்டாக போகுது. டேடி எத்தனை பேர் முன்னாடி போயிட்டாங்கடா. நீ வேற ஓடுறா. ஓடு நிற்காம ஓடு. ஓடுகிறண்டா ஓடு ரசா ஓடிக்கொண்டு இரு. ஓடு.
நிற்காமல் ஓடு 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 சீக்கிரம் ஓடு ஃபஸ்ட்டா முடிச்சிட்டார் அதுக்குள்ளே. ஆஹா நான் வேறு இன்னும் முடிக்காமல் இருக்கேனே. இன்னும் சிறிது நாள் முடிஞ்சிடும் நண்பர்களே. ஓடு 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 நிற்காமல் ஓடு 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 ராசா குட்டி ஓடு. அதான் ஓடியாச்சு. இது வேறு தடங்கள் மாதிரி தடங்களாக வைக்கிறானுங்க. அம்மா ஓட்டா ஜஸ்ட் மிஸ். ஜம்ப் அவ்வளோதான் வந்துட்டேன். ஓடு 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 ஒரே ஜம்ப்பு. வந்துட்டேன் ஓடு 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 நிற்காம ஓடு. என்ன இதில் நிற்கிறீங்க? ஓடு ஜம்ப்பு, ஒரு ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு. ஓகே சீக்கிரம். இன்னும் ஆறு இன்னும் ஒரே ஒரு கட்டம். வந்துட்டேன். ஆத்தி இது வரையா? ஆத்தி இதில் வேற அடங்குன்னு மரக்கட்டை ஓடியதுடா டேய். மரக்கட்டை ஓடுறா. மரக்கட்டை ஓடுறா டேய். நானே ஃபஸ்ட்டு ஏதோ ஃப்ளூக்கில், இப்போ ஒரு ஃப்ளூக்கில் தான் போயிட்டேன். சொல்லி வாய்மூல ஃப்ளூக்கு வந்து ஃப்ளூக் ஆயிடுச்சு. இரா ஓடு. ஐயா நான் தான் வந்துட்டேன். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஒரு செகண்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். ரெடி நான் தோற்றுருப்பேன். என்ன எத்தனை 14 எடுத்து நம்ம பிடித்திருக்கோம். இவருங்க தான் முதல்ல முடித்துவிட்டார்கள். சரி ஓகே நண்பர்களே, சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு அனுப்பிச்சு விடுங்க, கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இதோ ஒரு வேறு வீடியோவில் உங்கள் நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுகிறேன் உங்கள் MSC தமிழ் கேமிங். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பல சம்பவங்கள்லாம் காத்து கொண்டிருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளை விரைவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுகிறேன். டாட்டா பாய் நண்பர்களே. குட் பாய். பை.